நீங்கள் ஒரு பெட்டி கடையோ இல்லை மளிகை கடையோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதில் சிகரெட் பீடி போன்ற பொருட்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற போர்டை நீங்கள் எழுதி மாற்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சில பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பிஸ்னஸ் ஃபினான்ஸ் நம்ம தகவல் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, அதில் சிகரெட் பீடி பொருட்கள்லாம் விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடைக்கு வெளியில் கண்டிப்பாக 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு சிகரெட் பீடி போன்ற பொருட்கள் விற்பதில்லை அப்படிங்கிற போர்டை நீங்கள் எழுதி மாற்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களும் இங்கே விற்பதில்லை அப்படிங்கிற போர்டுமே நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும். இந்த 2 போர்டுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ₹500 ₹1000 வரைக்குமே ஃபைன் போட வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ போடுவாங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு மாதத்துலையோ 2 மாதத்துலையோ விசிட் மாரி வருவாங்க, கடைக்கு வந்து பார்ப்பாங்க இதுமாதிரி போர்டெலாம் இருக்கா, தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த போர்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைன் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்டை கரெக்டாக எழுதி மாற்றிடுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை 500 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.